காண்பது அறிவு. தெளிவா இருக்குங்களா? தெளிவா இருக்குங்கய்யா, கேக்குதுங்கய்யா. ம். நான் அனுப்பிச்ச காணொலி எல்லாம் பாத்தீங்களா? பாத்தங்கய்யா. அறிவியல் அறிவியல் தான் நான் முக்கியமா பாக்குறேன். ஆமாங்கய்யா, அந்த இதுதான் நிறைய வருதுங்கய்யா. ம். நியோடைமம் காந்தம். ஆமாங்கய்யா. அதை வச்சுதான் எரித்தினோடு சின்ன பீஸ் அதுலயே இவ்வளவு நடக்குதுன்னா நான் எப்போ வாங்கி வச்சிருந்தேன். எங்கிட்ட பெரிய காந்தம் கூட அந்த மோட்டார்ல ஃபிட் பண்ணியிருக்கேன். நான் 20,000 கொடுத்த மோட்டார் வாங்கியிருக்கேன். அதுல இருக்கு. அது ஏன் பிரிக்கணும்னு பார்த்தேன். புது மோட்டார் அது. அது சரிங்க. அது பயங்கரமான ஒரு விலையை நான் 20,000 நான் 1,00,000 ரூபா செலவு பண்ணி வாங்கினேன். இப்போ எனக்கு சரி, சாம்பிளுக்கு தான் வேணும். அது அனுப்புறேன்னு இருக்காங்க. இன்னைக்கு வரல. நானும் இந்த சொல்லி வச்சிருக்கீங்கய்யா. அந்த இது நீங்க காந்த கேட்டிருந்தீங்க இல்லையா, மேக்னெட். ஆமா ஆமா, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, என்ன சிறு நமக்கு வந்து செக் பண்ணி ஆகணும். என்ன கிட்டத்தட்ட ரிசல்ட் கொண்டு வந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அதாவது அந்த நியோடைம மேக்னெட்டை சம்மதிக்க வச்சாச்சு. அதாவது வோல்ட்டு ஆம்பியரும் ஈக்குவலா கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டேன் நான். இப்போ நான் கெமிக்கல் பேட்டரி பழைய செல் இருக்குல்ல, இது போன செல் இருக்குல்ல, 1.5 வோல்ட் டபிள்யூ பேட்டரி, ரெவரிடி பேட்டரி. ஆமாங்க. இது என்ன பண்ணுதுன்னா முக்கோணமா வேலை செய்யுது. அதாவது நியோடைம் மேக்னெட்டு, அப்புறம் வாட்டர், அப்புறம் கிராஃபைட். கிராஃபைட்டுங்கிறது டைமண்ட், அது டைமண்டோட ஒரு பகுதி தான். அப்புறம் வாட்டரை வந்து வைப்ரேட்டர், அப்புறம் வந்து மேக்னெட் வந்து வந்து ரொட்டேட்டர் அப்படி வச்சுக்கலாம். அப்பாவது இந்த மூணு தான், இந்த மூணுக்குள்ள ஒரு கூட்டு ஒப்பந்தம் வச்சிருக்குது. அது இப்பதான் நான் கண்டுபிடிச்சது. மூணுக்குள்ள ஒரு கூட்டு ஒப்பந்தம் இருக்குது. அதாவது நியோடைமம் மேக்னெட் ஒரு கூட்டு ஒப்பந்தம், அது வட்டத்துல இயக்கும். தண்ணீர் வந்து நேர்கோட்டை இயக்கம். அவங்க போகுது நேர்கோடு வட்டக்கூட செஞ்சு புள்ளிக்கு போயிடும். புள்ளிக்கு போச்சுன்னா அப்படியே நின்றும். எனர்ஜி உள்ள அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உள்ள நின்று இருக்கும். அது தனியா பிரிச்சு வைக்கிறப்ப உடனே 600 மில்லி வோல்ட் 700 மில்லி வோல்ட் வந்தது. ஏன் பேரு வர மறுக்குது. ஆனா வோல்ட் ஏன் பேர்ல இயற்கையில் இருக்கிறது தான். அது எப்பவும் பொட்டன்சியல முதல்ல கொடுத்து, இயற்கை எப்பவுமே பொட்டன்சியல கொடுத்துரும். பொட்டன்சியல மூலத்தை தெரிய வச்சிடும். கைநெட்டிக்கு வேற தொழில்நுட்பத்தை கையாள சொல்லுது. அதாவது கைநெட்டிக்னா மின்னோட்டத்தை அதிகப்படுத்துறது. மின்னோட்டத்தை அதிகப்படுத்துறதுக்குன்னா ஒரு தொழில்நுட்பத்தை அறிவை பயன்படுத்துறா அப்படிங்குது. இயற்கையா அது வோல்ட்டை கொடுத்துடுது. மின்சாரம் நீங்க மின்னல் அடிக்கிற லைட்னிங் மின்னல் அடிக்கிற பாத்தீங்கன்னா 2 லட்சம் வோல்ட் இருக்கும். ஒரு 2 ஆம்பியர் 3 ஆம்பியர் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அந்த 2 லட்சம் வோல்ட்டுக்கு 2 லட்சம் ஆம்பியர் இருந்ததுன்னா 100 அணுகுண்டு போட்ட மாதிரி ஆயிரும். 100 அணுகுண்டு போட்டதுக்கு சமமா இருக்கும். இயற்கை அதுல செத்து போயிருவாங்க சொல்லிட்டு என்ன பண்ணிருக்குதுன்னா, என்ன பண்ணுதுன்னா 1 லட்சம் வோல்ட் அடிச்சாலுமே 1 ஆம்பியர் தான் இருக்கும். அதுக்கே வந்து மொத்த ஆலமரம் தீப்பிடிச்சு எறியும். அவ்வளவு பயம், நினைச்சு பார்க்க முடியாத ஹீட்டு. அப்படின்னா 1 லட்சம் ஆம்பியருக்கு, ஆமா 1 லட்சம் வோல்ட்டுக்கு ஈராக 1 லட்சம் ஆம்பியர் என்ன தெரியுமா? பூமியை 2ஆ பொழந்துரும். பூமியே 2ஆ பொழந்துரும். அந்த அளவுக்கு அதிர்வு. ஆமா. அதனால இப்ப நம்ம வோல்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. வோல்ட் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா பல வகையான தொழில்நுட்பத்தை கையை தொடர்ந்து நோண்டி இப்ப வந்து 900 மில்லி வோல்ட் வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ 900 மில்லி வோல்ட் கொண்டு வந்துட்டேன்னா இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப செக் பண்ணும் பொழுது 800 மில்லி ஆம்பும் கொண்டு வந்துட்டேன். 900 மில்லி வோல்ட் 800 மில்லி வோல்ட் ஈக்குவலா கொண்டு வந்துட்டேன். ஆனால் இது ஒரு கெமிக்கல் பேட்டரி பயன்படுத்தியிருக்கேன். வீணா போன பேட்டரி பாத்தீங்களா, அந்த கிராஃபைட் பேட்டரி தான் நமக்கு தேவை. கிராஃபைட்டோட கனெக்ட் பண்ணது தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்றேன், பழைய செயல் குப்பையில இருந்து பொறுக்கி 4-5 எடுத்துட்டு வந்தேன். பழைய குப்பையில அந்த பேட்டரி உடைச்சி, அதுக்கு வந்து உங்களுக்கு கிராஃபைட் இருக்கு இல்லையா, அந்த கிராஃபைட் நான் என்ன பண்ணேன், சரி என்ன பண்ணனா அந்த மேல இருக்கிற கீழே இருக்கிற பாட்டத்தை உடைச்சிட்டு, மேல ஒரு குப்பி இருக்கு கீழே ஒரு குப்பி இருக்கு, அதை கனெக்ட் பண்றது, அதை உடைச்சு விட்டு அப்படியே வச்சிடலான்னு பார்த்தேன். அப்படியே வச்ச உடனே 800 மில்லி ஆம்பு காட்டுதுங்கன்னா, டேங்க அப்பா. அதாவது இப்ப சம்மதிச்சிருச்சு. 2 தூக்கி மேல வைக்கிற, அதாவது பிளஸும் மேல வைக்கிற மைனஸும் மேல வைக்கிற, தண்ணிக்குள்ள மூழ்கி வச்சிடற, உடனடியா வோல்ட்டும் வந்து 800 மில்லி வோல்ட் காட்டுது, ஆம்பியரும் 800 மில்லி ஆம்பு காட்டுது. என்னால நம்பவே முடியல. என்ன 8 8 64 640 மில்லி வாட்ஸ் வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறதுக்கு நிகரா போயிடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய நோக்கம் வந்து 1000 மில்லி வோல்ட்டும் 1000 மில்லி ஆம்பு. இப்போ நான் வந்து 900 மில்லி வோல்ட்டும் 900 மில்லி ஆம்பு ரீசார்ஜ் பண்ணிட்டேன். 900 மில்லி வோல்ட்டும் 900 ஆம்பியர் அந்த இது வருது, மில்லி ஆம்பு. ஆனால் இங்க என்னன்னா, இந்த கெமிக்கல் பேட்டரி வச்சிருக்கேன். எது அந்த வித்து போன பேட்டரி உயிர் வந்துருச்சுங்க அதுல. பழைய பேட்டரிக்குங்களா? ஆமா. எப்படி உயிர் வருது?
பழைய பேர் செத்து போய் இத்து போய் துருப்பிடிச்சு பொங்கிட்டு கிடக்குது, துருப்பிடிச்சு குப்பையில கிடக்குது. பொங்கி போனது. பொங்கி போனது அந்த மாதிரி கோடிக்கான. அது இந்திய உலகம் பூரா பார்த்தீங்கன்னா 1,00,000 டன் கிடக்கும் பேட்டரி வேஸ்ட் மட்டும், உலகத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்போ இருந்துட்டு போகட்டும். எனக்கு இந்த ஆமா. கிராஃபைட்டுக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வெள்ளிக்கு இதுக்கு சரி. கனெக்ஷன் இல்ல. வெள்ளி உலகத்துல எல்லா மெட்டலும் இந்த நியோடே மேக்னெட் அரெஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்னே ஒண்ணு இந்த டைமண்டுக்கு மட்டும் கட்டுப்பட மாட்டேங்குது. டைமண்ட்ங்கிறது கிராஃபைட் டைமண்ட் வைரத்துக்கு கட்டுப்படுறது இல்ல. சரி, அப்பதான் சரிங்க. இந்த நியோடைம் இந்த கிராஃபைட் வைக்கும் பொழுதுதான் 600 மில்லி வோல்ட் காட்டுச்சு. ஏன்னா கிராஃபைட் வெறும் கிராஃபைட் வந்து தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மில்லி ஆம்போ 15 மில்லி ஆம்போ தான் காட்டும். அதுக்கு மேல காட்டவே காட்டாது. ஏன்னா அது கடத்தாது, அது ஒரு மண்ணு மாதிரி. அதுக்கு சுத்தி கெமிக்கல் இருக்கணும், பேஸ்ட் இருக்கணும், அப்பதான் மேல கடக்கும். அது வந்து ஒயர் மாதிரி பயன்படுத்த முடியாது. அது ஒரு செராமிக் மண், சிங்கிள் செராமிக், இயற்கையா இருக்கிறது, பூமியில இருந்து வெட்டி எடுக்கிறது. அப்படியே கரெக்டா மிஷின்ல கொடுத்து ரோல் பண்ணிடுவோம். நம்ம கார்பன் ஃபைபர் ரூல் பென்சில் இருக்கு, ரூல் பென்சில் தான் அது என்னது. ரூல் பென்சில். ஆமா, இது கனமா. சரி, அது வச்ச உடனே அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப கிராஃபைட் டைமண்ட் கூட அது கட்டுப்படுது. டைமண்டை வந்து அது ஏத்துக்குது, டைமண்ட் வழியாக மின்சாரத்தை தள்ளுது, அதாவது வோல்ட்ட பொட்டன்சியலை தள்ளுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அது பாயிண்ட்டுக்கு போய் புள்ளிக்கு போய் அப்புறம் வந்து எம்டிக்கே போகுது. எம்டி, பாயிண்ட், ரவுண்டு, லைன், இதெல்லாம் நமக்கு புரியுது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய தமிழ் சித்தாந்தத்துல இருக்கு. ஆனால் அதை வந்து இப்ப இயற்கை வந்து செயற்கையே செஞ்சு காட்டணும். அதுதான் இப்ப இயற்கை செயற்கையே செஞ்சு காமிச்சிட்டா நாம தான் உலகத்துக்கு உதவி செய்யறோம்னு அர்த்தம். இது என்ன பண்ணிட்டானே இந்த வெள்ளைக்கார முண்டங்க, இயற்கையே படிக்காம செயற்கையை காகித புலியா, விபச்சாரிகள் மாதிரி காகித புலியா இருந்து இருந்து விபச்சாரி எப்படி இப்ப அந்த மேல ஒரு வேசித்தனமா மேல ஒரு காகிதத்தை ஒட்ட வச்சுக்கிறது, மினுமினு போட்ட வச்சுக்கிறது, தலையில் ஒட்ட வச்சுக்கிறது எல்லாம் நம்ம அதை பார்த்துட்டு வாயை ஜொல் அடிக்கிட்டு போனோம்னா அங்க புழு புழுத்து போகுது. அதுக்கு தான் அந்த நடிகைகள் அப்படி நடிகை அந்த ஏமாத்தி பண்றாங்க. நம்ம குடும்ப பெண்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, தலையில பூ வச்சிருவாங்க, மல்லிகைப்பூ வச்சுட்டாவே யாரும் திரும்பி பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு தலைவனுக்கு தலைவிக்கு சம்பந்தம். ஆமா. இது ஒரு தலைவன் தலைவி பேசி வச்சிருக்கிறாங்க, அது வந்து காதல்ல அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அல்லது திருமணம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம், அல்லது திருமணம் ஆக போறாங்கன்னு அர்த்தம், அல்லது காதல் மனம் பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவங்கள திரும்பி கூட பார்க்க முடியாது, திரும்பி பார்க்க கூடாது. அதான் இயற்கை சட்டம், அதான் ஒழுக்கம் பேர். ஏன்னா அவங்க வந்து நல்ல அறிவாளிகளை பெற்று தர்றதுக்காக தான் அவங்க அந்த களவு மனம். களவு வேற, கிளவி வேற. நம்ம நாட்டுல வந்து களவு மனம், பிற்பாடு கற்பு மனம். ஆனா அமெரிக்கா போன்ற நாட்டுல நேரடியே கிளவி. கேவலமான நாடுகள் அமெரிக்கா, இந்த ஐரோப்பா, இங்கிலாந்து, ஜெர்மனி எல்லாம் நாசமா போன நாடு. எல்லாம் அரையமனத்தோட தான் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. எந்த பொம்பளையும் ஒழுக்கமா இருக்குமா, எல்லாம் அரையமனம் தான். என்னது, முழு ஆமாய்யா, அங்க அமனம் தான், முழு கலாச்சாரம். அமனம் தான். நடிகைப்பாங்க பூரா அமனத்தோட தெரியறதா அங்க வேலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த கல்ச்சரலுக்கான ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம் சொல்லித்தர ஆளும் இல்லை. மேற்கு நாட்டுல அது வளரவும் கூடாது. அது கிழக்கு நாட்டை ஆமாங்க. பத்தி கத்துக்கணும். சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டு விஷயத்துக்கு நான் வரேன். இப்ப என்ன பண்ணா, அந்த பழைய பேட்டரிசில தூக்கி வச்சு கீழே இருக்கிற கீழே இருக்கிற குப்பி அதை கழட்டி விட்டு மேலையும் கழட்டி விட்டு வச்சா 800 மில்லி ஆம்பு காட்டுதுங்கன்னா, அடங்க அப்பா. ஆனா இது கெமிக்கல் பேட்டரி. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா கிராஃபைட் இருக்குது, மேங்கனீஸ் இருக்கு, க- அப்புறம் ஜிங்க் இருக்கு. மேங்கனீஸ் கலந்துருப்பாங்க. மேங்கனீஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, பசமா இருக்கு பாருங்க, உடைச்சு பாருங்க, பசை வருதுல. அந்த ஆமாங்க, பசை உள்ள அது அந்த கார்பன் எல்லாம் இருக்கும்லையா அதுல. ஏதோ கார்பன் கார்பன் தான், பூச்சி. கார்பனுங்கிறதா கார்பன் தான். இந்த கார்பனுக்கு இன்னொரு பேரு கிராஃபைட்னு பேரு. சரி சரிங்க. கார்பனுடைய வடிவம் தாங்க கட்டங்கரையை எனக்கு தொட்டு பாருங்க, மை மாதிரி இருக்கும், அது கார்பன் தான். ஆனா கார்பன்ல பல பிரிவு இருக்கு. வைரமும் கார்பன் தான், கிராஃபைட்டும் கார்பன் தான், சாதாரண கார்பன் தான். இதை விட பயங்கரம் ஒண்ணு இருக்கு, கிராஃபீன். அந்த கிராஃபின் பயங்கரமானது. அதாவது பஞ்சு மாதிரி இருக்கும், ஆனால் இரும்பை விட 100 மடங்கு கனமானது, உறுதியானது. பஞ்சு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்க அந்த நூல்ல, ஒரு சின்ன நூல்ல 1 கிலோ, சின்ன நூல், மயிரை விட சிறுசா இருக்கிற நூல்ல 5 கிலோ கல்லை கட்டி தூக்கலாம், கட்ட முடிஞ்சா. அந்த அளவுக்கு அது தாங்கும். அது கிராமம். இதை வச்ச உடனே 800 மில்லி வோல்ட் கிடைச்சு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஆனா அது ஒத்துக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன். கிராஃபைட் இருக்கிறனால ஒத்துக்குது. அப்ப நான் புரிஞ்சுட்டேன், ஓ கிராஃபைட் இருக்கிறனால அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்றுக்கொள்கிறது. எது, நியோடைமும் ஒர்க் அவுட் ஆகுது. அது பிளஸ் மேல வச்சுட்டு மிஞ்சல மேல வச்சோம்னா எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும், எதுவுமே காட்டாதது. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ரெண்டையும் பிளஸ் ராடி வைக்கிற, மைனஸ் ராடி வச்சு, ரெண்டுமே கிராஃபைட் ராடு தான். பிளஸுக்கும் கிராஃபைட் ராடு தான், மைனஸுக்கும் கிராஃபைட் ராடு தான். ஆனால் பிளஸுக்கு வைக்கிறப்போ அந்த கெமிக்கல் ராடு, அந்த கெமிக்கல் பேட்டரி வைக்கிற, அது என்ன கலந்துருக்குன்னு பார்த்தா நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஜிங்க் பசை இருக்கும், ஜிங்க் பசை, அப்புறம் மேங்கனீசி, சில குளோரைடு கலந்துருப்பாங்க, அப்புறம்
கார்பன் கரிப்பொருள் கலந்து ஒரு கெட்டி அமுத்து ப்ரெஸ்அப் பண்ணி அது ஒரு மாதிரி கிளே மாதிரி செராமிக் மாதிரி. சுடாத செராமிக், சுட்ட செராமிக் சிண்டரிங் செராமிக் இருக்குது. இது சுடாத செராமிக் சும்மா அப்படி களிமண் மாதிரி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டானுங்க. அதனால மின்சாரத்தை வேகமாக கடத்துது. அதுக்கு மட்டும் இது ஆகும். அப்போ நான் பார்த்துட்டு இது கெமிக்கல் அப்போ நாம என்ன பண்ணுவோம்னா வினை யூக்கி கண்டுபிடிக்க. இது என்னன்னா கெமிக்கல், இது வந்து கண்டக்ட் பண்ணுது. இது வந்து எலக்ட்ரோலைட் மாதிரி தண்ணியில் உப்பு கரையை இருக்க மாதிரி. அந்த உப்பு தீர்ந்து போச்சுன்னா அந்த ஆம்பியர் நின்று போயிடும். உப்பு தீர்ந்து போச்சுன்னா ஆம்பியர் நின்று போயிடும். நாம என்ன இப்ப என்ன புரிஞ்சுட்டேன்னா அப்போ கேட்டலைஸ் பயன்படுத்தணும். கேட்டலைஸ்னா தெரியுமா? அது வினை யூக்கியா இருக்கும். அதாவது எப்ப பாரு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஸ்டாண்டர்டா இருக்கணும். அப்போ செராமிக் தான் கரெக்ட். நான் ஏற்கனவே செராமிக் பத்தி பேசி 8 செராமிக் அதை வச்சு நடுவுல இதை வச்சு பதிச்சுட்டு இது அந்த செராமிக் உள்ள ஏன்னா அந்த கிராஃபைட் அதை ஏத்துக்குது. கிராஃபைட் தான் நான் கொடுப்பேங்குது. அது நல்லா புரிஞ்சு மற்ற எந்த மெட்டல் கிட்ட வரக்கூடாதுன்னு என்னுடைய கணிப்பு. என்னைய யாரும் முறியடிக்கலாம், எனக்கு மேல யாராவது வருவாங்க கண்டுபிடிப்பேன். நாம எதுவுமே இறுதியானது கிடையாது. எதுவுமே இறுதியானது ஆமா எவனாலே நானே உங்களை மாதிரி தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி இப்போ உள்ள ஆட்கள்லாம் யாருமே இல்லை இல்லைங்க. உலகத்திலே கிடையாதுங்கண்ணா. ஆமாங்கய்யா. நான் சொல்ற கதையே உலகத்துல கிடையாது. ஆமாங்கய்யா. நான் தான் சொல்றேன் நேர்கோட்டை இயக்கம் முடங்கி போகுது. அப்ப நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். குவாண்டம் வாட் இஸ் குவாண்டம் வைப்ரேட்டர் சொல்லல, வாட் இஸ் குவாண்டம் வைப்ரேட்டர் சொன்ன பார்த்தீங்கன்னா நானே தோல்வி அடைஞ்சிட்டேன். நானே தோல்வி எதுல தோல்வினா இந்த காந்தத்துல என்ற நான் கண்டுபிடிச்சதே தோல்வி. அதுதான் கரெக்ட். டேய் நீ கண்டுபிடிச்சியா ரைட் உடனே போடுறான்னு சொல்லி என்னையும் போட்டு தள்ளிடுது. போட்டுட்டு பாயிண்ட்டுக்கு போயிட்டா எவன் கண்டுபிடிச்சா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எவன் கண்டுபிடிச்சாலுமே இயற்கை கண்டுபிடிச்சி வச்சிருக்கு. இவன் கதை விடுறான் நான் தான் நேர்கோட்டை இயக்கத்தை கண்டுபிடிச்சேன்னு. போட வெண்ண இயற்கைங்கிறது சாதாரணம் அல்ல. அவன் நேர்கோட்டை இயக்கத்தை கண்டுபிடிச்சவன் வளைவு இவனெல்லாம் எவனா இருந்துட்டு போறான். பேர் வச்சுக்கோங்க, இது இயக்கம். அது பேர் வைக்கிறனாலே அவன் பெரிய ஆள் கிடையாதுங்க. பேர் வைக்கிறனாலே பெரிய ஆள் கிடையாது. ஆமா அவன் பேர் வச்சுக்கிறான். நான் தான் கிழிச்சேன். போட வேணாம். அது நேருங்கிறது ஒரு அமைப்பு, வட்டங்கிறது ஒரு அமைப்பு, அப்புறம் புள்ளிங்கிறது ஒரு அமைப்பு, பாலுங்கிற இதெல்லாம் இருக்குது ஏற்கனவே. நீ என்னமா கணக்கு போட்டு காகித பொருள் விவசாயிகள் மாதிரி காகித பொருள் கணக்கு போட்டுட்டு மக்களை ஏமாத்திட்டு பிஏ படிக்க வச்சு எங்களை பூரா பெஞ்சில் இருக்க வச்சுட்டு எம்ஏ படிக்க வச்சுட்டு எங்களுக்கு பூரா அந்த காலத்துல வெள்ளைக்காரனுக்கு பூரா யாரா வீசிட்டு இருந்தானா பிஏ படிச்சும் பூரா விசிறி வீசிட்டு இருந்தானுங்க மானங்கட்டவனுக்கு. யாருக்கு? வெள்ளைக்கார துரைகளுக்கு. அதுக்காகத்தான் அவன் பிஏ படிக்க சொன்னான். அது இங்கிலீஷ்ல பிஏ படிக்க சொன்னான். என்னது தமிழ் பிஏ இங்கிலீஷ்ல பிஏ படிக்க சொன்னான். அப்பதான் அவனுக்கு இந்த நாட்டுல என்ன திருட்டு நடக்குது எப்படி கொள்ளையடிக்கலாங்கிறதுக்காக தான் அவன் பிஏ இங்கிலீஷ் கொண்டு வந்தான். பிஏ இங்கிலீஷ் புரியுதா உங்களுக்கு? ஏன்டா இங்கிலீஷ் கொண்டு வரேன்னா அந்த நாட்டை திருடணும் இல்லைங்க. மொழி தெரிஞ்சத்துல திருட முடியும். அவனோட சுயநலத்துக்காக அதை இது பண்றாங்க. இந்த கலையை நான் இந்த பிஏ கொண்டு நம்ம தலையில கட்டி போட்டு போயிட்டா நம்ம இந்தியாவில அதை புரிஞ்சுக்காம இங்க இருக்க மினிஸ்டர் போறோம் எல்லாம் பட்டாதாரி ஆகுங்க. என்னடா பட்டாதாரி? எதுக்கு பட்டா தட்டுறது கூட வண்டி பட்டா தட்டுறது கூட ஆகாது. ஆமாங்க. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை படிப்பது என்பது வேறு, கைத்தொழில் என்பது வேறு. அதனால நீங்க நீங்க படிச்சீங்க, படிச்ச மாதிரியே இப்ப படிச்சதுக்கு வேலை கிடைச்சதா? இல்லைங்க, அது இல்லைங்க. அப்ப நீங்க ஏதோ ஒரு தொழில் கத்துக்கு என்னமோ பண்றீங்க, அரசாங்கம் சொல்ற மாதிரி எதை கேட்டுட்டு எவருக்கு சம்பளத்துக்கு போறீங்க, ரைட்டு. இது இந்த லட்சத்தில் தான் இருக்கு. அப்படின்னா வெள்ளைக்காரர் எவ்வளவு சதித்திட்டம் போட்டிருக்கான்னு பாருங்க. ஆமாங்க. அடுத்தவன் துன்பத்தை போக்குறதாங்க கல்வி. அடுத்த துன்பத்தை போக்குறதா கல்வி. அதுதான் வள்ளுவர் சொல்லி. இப்ப நான் அடுத்த துன்பத்தை போக்கணும். இப்ப நான் இவளை கண்டுபிடிச்சிருக்கேன், இதை விட முடியாது. நீ இந்த ஆம்பியர் இப்போ நியோடைவ் மேக்னெட் சமாதானப்படுத்தியாச்சு. அது கண்டுபிடிச்சு சொல்லிடுது. நீ பாரு தண்ணீரை பயன்படுத்திக்கோ, மேக்னெட்டை பயன்படுத்திக்கோ, கிராஃபைட்டை பயன்படுத்திக்கோ. பயன்படுத்திட்டீங்கன்னா உனக்கு எல்லாமே தரேன்னு சொல்லி ஓப்பனா அடிச்சிருச்சு. பாரு உனக்கு ஆம்பியரும் தருவேன், வோல்ட்டும் தெரியும், அழகா சொல்லிடுதுங்க. இப்ப கெமிக்கல் ஃபேக்டரி வச்சிருக்கனால அந்த கெமிக்கல் மட்டும் கரைஞ்சிட்டு இருக்குது. அதுல மெக்னீசியம் இருக்குதா, அப்புறம் ஜிங்க் இருக்குதா. கார்பன் கரையாது, அது வேற. அந்த மெக்னீசியமும் அந்த ஜிங்க்கும் கரைஞ்சிரும். அதனால என்ன பண்ணுது, டக்கார்னு 700-800 மில்லி ஆம்பு காட்டுது. அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ 8ல இருந்து 850 900 மில்லி ஆம்பு காட்டுச்சு. 900 வோல்ட் கரெக்டா நிக்குது. வோல்ட் எப்போ கரெக்டா இருக்கு. இந்த பொட்டன்சியல் கரெக்டா, பொட்டன்சியல் மாறுறது இல்லை. என்ன ஆச்சரியமா இருக்கு. இயற்கையின் ரகசியமே அடாடா. மூலம் சரியா இருக்குது, வட்டி குறைவா இருக்குது. இப்ப வட்டியும் மூலம் கரெக்டா இருக்கு. 1 லட்ச ரூபா டெபாசிட்னா 1 லட்ச ரூபா வட்டி வர்ற மாதிரி வருது. நமக்கு அதான் நோக்கம். 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்றேன், 1 லட்ச ரூபா வட்டி வரணும். அது கரெக்டா. அதுக்கான டெக்னிக் அது கண்டுபிடிச்சு சொல்லுது. 1 லட்ச ரூபா வட்டியும் வச்சுக்கோ, 1 லட்ச ரூபா டெபாசிட் அவனுக்கு வச்சுக்கோ. ஆனா நான் ஏற்கனவே 1 லட்ச ரூபாய் தந்துட்டேன், அவனுக்கு மூலத்தை தந்துட்டேன். நீ வட்டி வேணும்னா வேற டெக்னிக் பயன்படுத்துன்னு சொல்லுதுங்கன்னா
இப்ப நம்ம ஆமாங்க. கிடைச்சது கெமிக்கல் பேட்டரி. இப்போ அந்த கெமிக்கல் பேட்டரி பயங்கர பவரா வேலை செய்யுது. என்னது? பழைய பேட்டரி அந்த அளவுக்கு வேலை செய்யுது எங்க? அது கெமிக்கல் இருக்குதுங்க உள்ள. ஆ, பார்த்தா என்ன வாங்குது என்ன? எனக்கு வோல்ட் இல்ல, நான் ஒண்ணு தானே செஞ்சிருக்கிறேன். இதா 3 செஞ்சிருந்தேன்னா இன்னும் லைட் அடிச்சிருப்பேன். சரி, சரிங்க. 3 செஞ்சிருக்கணும். 3 செஞ்சதுன்னு வச்சுங்க, வோல்ட் வந்து 3 வோல்ட் ஆச்சு. 2 வோல்ட் வரணும், குறைஞ்சது 3 வோல்ட் வரணும். 800 மில்லி ஆம்பும் 3 வோல்ட் இருந்து என்ன ஆகும்? அப்ப சாதாரண விஷயம் இல்ல. ஒரு கிட்டத்தட்ட 1000 மில்லி ஆம்பு மாதிரி ஆகி போச்சு. 1000 மில்லி ஆம்பு 3 வோல்ட்டும் 3 வாட்ஸ் ஆச்சு. 3 வாட்ஸ்னா 3 வாட்ஸ் லைட் இருக்கு இல்லையா, அது பட்டை கலப்பும், வீடு பூரா ஜொலிக்கும். வீடு பூரா ஜொலிக்கும். 5 வாட்ஸ் பல்பே வீட்டுல பட்டை கலப்புதுங்க. அதுக்கப்புறம் 9 வாட்ஸ் பயங்கர 5 வாட்ஸ் இருந்தா போதும் நமக்கு. இப்ப 3 வாட்ஸ் கிட்ட வருது நமக்கு. ஆனா இப்ப ஒரு சேல் தான் அதை தயாரிச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த ரகசியத்தை முழுமையா அடைஞ்சாதான் அடுத்த செல்லுக்கு போகும். இதுல என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஒன்ன கண்டுபிடிச்சா அப்புறம் அப்புறம் எல்லாம் ஈஸி. ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். ஜெராக்ஸ் மாதிரி. எடுத்துக்கலாம். இப்ப அதுதான் நம்ம முதல்ல ஆராய்ச்சி பட வேண்டியது இருக்குது. ஆமாங்க. ஆச்சரியமா இருக்கு. என்ன ஒருத்தரையுமே காணோம். எல்லாரும் எல்லாம் குழுவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களான்னு தெரியுது. இல்லைங்க, எல்லாம் அவங்க கொஞ்சம் வேலையா இந்த குளிரா இருக்கிறதுனால யாரும் இப்ப வரமாட்டேங்கிறாங்க யாரும். அது இல்லைங்க, அது இல்லை, என்னென்னமோ கணக்கு போட்டு போயிட்டாங்க எல்லாரும். அது ஒண்ணும் செய்ய முடியாது. நல்லா பார்த்ததுதான் இதெல்லாம். சரி, சரிங்க. எல்லாம் எவ்வளவு பொருளாதார சிக்கல் இருக்கணும், அல்ல நன்கொடை கொடுக்க இதை ஒண்ணு இருக்கும் இல்லையா? எத்தனை ஆமாங்க. சும்மாவே எத்தனை தடவை கேட்கறது, சும்மாவே ஆமாங்க. எத்தனை தடவை கேட்கறது. சம்பாரிச்சு அவங்க வச்சுக்கிறாங்களே தவிர, அப்புறம் வந்து நன்கொடை கொடுக்கணும்னா நன்கொடை கொடுக்கணுமே, அது கஷ்டமா இருக்குது. அதெல்லாம் வரத்தான், எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யணும். சாதாரண விஷயங்களா? ஆமாங்க. அப்ப நான் தெளிவா இருக்கணும். இதெல்லாம் நம்பியெல்லாம் நம்ம வாழ முடியுது. நம்பியெல்லாம் வாழ முடியாது. இல்லாட்டா நான் அமைதியா பாருங்க. என்னங்கய்யா? இல்லைங்க, அது நீங்க உங்களோட அனுபவத்துக்கு இது செய்யலாம் இல்லைங்க. அது பாருங்க, ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாம ஒருத்தர் ஆனா புரிஞ்சுக்கணும் இல்லையா மக்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணுயா. நம்ம அதாவது ஒரு நோயின் மூலம் மாட்டிக்கிட்டு வேதனைப்படுறதோட இந்த மாதிரி வந்து அதை சரி பண்ணி அமைதியா இருக்கிறத வந்து யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் இப்போ மாற்றங்கள் வரும் நிறைய. அதனாலதான் நமக்கு வந்து அதனாலதான் யூடியூப்ல கூட இவ்வளவு இருக்கு. 7000 இருக்குது. சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியா இருக்குது. 7000 வீடியோ போட்டிருக்கு. சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னென்னமோ சொல்றாங்க. நம்ம அதுல எல்லாம் ஆர்வம் காட்டுறது இல்லை. நம்ம வேலை என்ன? நம்ம கடன் என்ன? துன்பத்தை எப்படி தீர்க்கிறது? இந்த எனர்ஜியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா அடுத்தது நோபல் பரிசுங்கிறது ஒண்ணு இல்லைங்க, வெக்கக்கேடு. அது ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்ப நான் கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு நோபல் பரிசு வாங்கல. 10 நோபல் பரிசுக்கான கண்டுபிடிப்பு எங்கிட்ட இருக்குதுங்க. சரி, சரிங்க. அது ஒண்ணு இல்ல, ஒரு வாத்தியார்ட்ட கையில் வாங்கி அனுப்பல. அது ஒண்ணும் இல்ல. கவர்மெண்ட் வாத்தியாரா இருக்கணும், கவர்மெண்ட் ப்ரொஃபஸரா இருக்கணும். கவர்மெண்ட் ப்ரொஃபஸரா இருந்து அவர் கையெழுத்து போட்டு அங்க அனுப்புறதா. அங்க அனுப்பிச்சுட்டு அவன் 10,000 பேர் பார்ப்பான். அது 10 வருஷம் ஆகும், 1 வருஷம் ஆகும் நோபல் பரிசு வர்ற. வராம கூட போகும். என்னது? ஆமாங்க, ஏதாவது நடக்குங்க. கொடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் பிடிச்சி சொன்னபடி கேட்க வைக்கல எல்லாத்தையும். ஆமாங்கய்யா. கல்வியே தப்புங்க. அதுக்குதான் விண்ணப்பத்தை போட சொல்லிட்டேன். அது வந்து கண்ணம்மா பேட்டரி அது வந்து முதல்ல ஆற்றலை நிரூபிக்கிறத நம்ம வேலை. ஆற்றலை நிரூபிக்கிறதுக்கு அந்த 10 கண்ணு வச்சு அந்த செஞ்சிருக்கீங்களா, அதுவே போதும். அது சாகாது. அதுவே நோபல் பரிசு. அது வந்து ஆற்றல் அழிவின்மை தமிழர்கள் தான் நிரூபிக்க முடியும். மற்ற யாரும் நிரூபிக்க முடியாது. இப்ப நான் பாயிண்ட் எனர்ஜின்னு சொல்றேன். அந்த பாயிண்ட்ங்கிறது இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. அந்த பாயிண்ட் எனர்ஜி இருந்து வெளியே வருது. இப்ப கெமிக்கல் பேட்டரி வச்சிருக்கேன். ஆனா மொத்தத்துல கண்டுபிடிச்சாச்சு. நான் வந்து செராமிக் வச்சுக்கோ, அதாவது கிராஃபைட் வச்சுக்கோ, தண்ணி வச்சுக்கோ, மேக்னெட் வச்சுக்கோ, 3ஐயும் வச்சு ஆராய்ச்சி பண்ணு. உனக்கு வோல்ட்டுன்னு தருவேன், ஆம்பியர் தருவேன்னு சொல்லிச்சு. ஆம்பியரும் தந்துருச்சு, வோல்ட்டுன்னு தந்துருச்சு. ஆனா ஆம்பியர் வந்து இப்ப நான் கெமிக்கலை பயன்படுத்துறேன். இப்ப கெமிக்கலை பயன்படுத்தாம இந்த மாதிரி இன்னட் கேஸ் மாதிரி, நம்ம இன்னட் கேஸ் 7 இருக்கு, நியானு, செனானு, ஆர்கானு, இந்த மாதிரி கேஸ்ல இருக்கு. அதை வந்து சிண்டரிங் பண்ணணும். அதாவது ஒரு ஃபெரைட் மெட்டல் எடுத்து, மல்டி மெட்டல் ஆக்சைடு ஃபெரைட் மெட்டல் இருக்கு, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி அதுல ஆர்கானை கொடுத்து ரோஸ்ட் பண்ணி 1200 டிகிரி ரோஸ்ட் பண்ணி கல் மாதிரி ஆயிரும். அதை உள்ள வச்சோம்னா ஹைட்ரஜன் வந்துடும், ஹைட்ராக்சைடு வந்துடும், எலக்ட்ரிசிட்டி வந்துடும். அது ஆனா உள்ள வந்து லீடு வந்து கார்பனை உள்ள வச்சிடணும். அது வந்து கீழே பார்த்தீங்கன்னா செராமிக் சீப்பு மாதிரி ஒன்றும் இல்லை, அது ஐசி மாதிரி செஞ்சிடணும்.
லெக் மட்டும் லெக் வந்து பூரா கிராஃபைட் லெக்கு, மற்ற செராமிக் பூரா மல்டி மெட்டல் ஆக்சைடு வச்சிடணும். வச்சுட்டு தண்ணியில டிப் பண்ணிட்டோம்னா அவர் சொன்னபடி கேட்டுருவார். யாரு? நியோ டைம் மேக்னெட். ரைட், ஓகே, இல்ல புடிச்சுக்கன்று டபக்குன்னு. சரிங்க. அப்படி அதான் வரப்போகுது. ரொம்ப மகிழ்ச்சி. உடம்புல எப்படி இருக்குது? ம்? பரவாயில்ல, நல்லா இருக்குங்கய்யா. போடுங்க, பட்டி போடுங்க, ஒன்றும் ஆகாது. அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு என்ன இருக்கு இப்போ. முடியாது. இன்னைக்கு இன்னையோட வந்து 42 மணி நேரம் கடந்துருச்சுங்கய்யா. போடுங்க, 5 நாள் போடுங்க. என்ன 5 நாள் போடுங்க. சரிங்க. 5 நாள் எப்படி போடுறீங்க தெரியுமா? சும்மா போட்டுட்டு 5 நாள் போடு. 5 நாள், 5 நாளுக்குள்ள கணக்கு இல்லைங்க. வயிறு காலியா வச்சுக்குங்க 5 நாள், அவ்வளவுதான். முடியலைன்னா இப்ப 4 நாள் முடியல வா. இப்ப 4 நாள் வர போடுறேங்கய்யா. 4 நாள் வர போடுறேங்கய்யா. அது என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சோன்னு சுடுதண்ணி வச்சு, அவுள் இருக்கு இல்லையா, அவுள்ல போட்டுருங்க. ஆமாங்க. சுடுதண்ணி வச்சு அவுள் சரி, சரிங்க. சுடுதண்ணி வச்சுட்டு அவளை கொஞ்சம் ஒரு 50 கிராம் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. சுடுதண்ணி நல்லா ஊற்றின உடனே பொது பொதுன்னு ஆயிருங்க. புரியுதுங்களா? வெங்காயத்தை பெரிய ஆமாங்க. வெங்காயமா ஏதோ ஒரு வகையில் பொடி பண்ணி நறுக்கி போட்டுருங்க. சரிங்க. நறுக்கி போட்டுட்டு இட்லி பொடி வாங்கி வச்சு மேலே கலந்துருங்க. சரிங்கய்யா. அவ்வளோதான், சாப்பிட்ருங்க. 100 கிராம், வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நீங்க தினம் சரி. தினம் கூட ஒரு வேளை சாப்பிட்டுக்கலாம். தினம் கூட சரிங்கய்யா. அப்படி சாப்பிட்டு ஒரு 5 தடவை 5 நாள் கொண்டு போவாங்க. அப்படி சாப்பிட்டு 5 நாள். 5 நாள். நீங்க சரிங்கய்யா. வெறுமனே வெறுமனே நீர் போடுறதை விட, இப்ப இப்படி சொல்றேன், 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 100 கிராம் அவல் எடுங்க. சுடுதண்ணி நல்லா கொதிக்கணும். தூக்கி சுடுதண்ணி தூக்கி அதில் ஊற்றிட்டீங்கன்னா, சும்மா ஏற்கனவே விற்பாங்க பார்த்தீங்கன்னா, கடையில் வெறுப்பு சிலையில் விற்பான். சுடுதண்ணி ஊற்றினா சாப்பாடு ஆயிருதுமா, அதே தான் இது. சுடுதண்ணி ஆமாங்கய்யா. ஊற்றினா இல்ல, சாப்பாடு இதுக்கு ஆயிருது. சுடுதண்ணில போட்டுக்கலாம்யா நம்ம. ஆமா, நல்லா கொதிக்கணும். ஊத்தினா அப்படியே பஞ்சு வேற ஆயிரும். அதுல வெங்காயம் இருக்குல்ல, பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா ஆமா. நறுக்கி ஒரு ஒரு அது 50 கிராம் வெங்காயமே 100 கிராம் வெங்காயமே இருக்கணும், தப்பு இல்லை. நறுக்கி மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருங்க. மிக்சியில் அடிச்சீங்கன்னா என்ன பொடி பொடி ஆயிரும். அடுத்து உள்ள போட்டுட்டு இட்லி பொடியை போட்டு கலக்கி சாப்பிடுங்க. அவ்வளவுதான். சரிங்கய்யா. சரிங்க. சாப்பிட்டு முடிங்க, அது அப்புறம் மத்தியானம் சாப்பிடலாங்களா, நைட்டு சாப்பிடலாங்களா? இங்க 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா. சரிங்கய்யா. ஓகேங்க. மலம் போகலையா? அது மலம் போகணும் அவசியம் இல்லை. 2 நாளைக்கு ஒருக்கா இனிமே கொடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு தான் நோயே இல்லையே. இந்த மாதிரி ஆமாங்க. கொடுமையான நோய்க்கு அவன் பாரு நமக்கு வழி சொல்றான் பாருங்க. நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்றான் பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். என்னது? ஆமாங்க. அது பெரிய ஆச்சரியம்யா ரொம்ப. அந்த நான் இத டவுன்லோட் பண்ணி நான் சேமிச்சு வச்சுட்டேன். இல்ல இதுல டெலகிராம தனியா ஏத்தி வச்சுட்டேன். எப்ப 10 வருஷம் கழிச்சா டெலகிராம் அழியாது. டெலகிராம்ல போட்டு வச்சுக்கோங்க நீங்க. சரி, சரிங்கய்யா. எப்பப்ப அனுப்பிச்சு விடுங்க. எவனுக்கே அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா யூடியூப்காரன் அவன் சதி பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க. இல்லங்க, இன்னொன்னுயா, நீங்க இந்த சயின்ஸுக்குன்னு தனியா ஒரு சேனல் மாரி ஓப்பன் பண்ணீங்கயா? ஆ, அத வந்து இந்த 6 மாசம் வரைக்கும் இந்த மாரி கன்டென்ட் போடும்போது அது மானிட்டேஷன் பண்ணுவாங்கயா தனியா. இல்லைன்னா நம்ம மெயில் பண்ணி கேட்டுக்கணும்யா அவங்கட்ட. ஏதோ வழி இருந்தா பாருங்க நீங்க. நான் ஏதாவது கேட்கணுமா? சரிங்க. ஆமாங்க. அவங்க யூடியூப் கம்பெனிக்கே கேட்கணுங்கய்யா, ஏன் இந்த மாரி ஆகுதுங்கிறத. ம் கேட்டானா அவங்க சொல்லுவாங்கய்யா அது. கேளுங்க. இந்த மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சேனல் ஏன் முடக்குறீங்க நீங்க கேளுங்க. இப்ப சயின்ஸ் சேனல் இது வந்து மருத்துவம். அது போக நான் பிளேலிஸ்ட்ல தனியா போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கூகுள் சயின்ஸ்னு வச்சிருக்கேன், கூகுள் குவாண்டம் சயின்ஸ்னு வச்சிருக்கேன், நிறைய வச்சிருக்கேன். மொத்தத்துல இதை சரி. பாக்குறது தடை செய்யறாங்க தெரிஞ்சு போச்சு. கருத்து கொடுத்த கருத்து அப்பவே வெளியே போயிருது. ஒரு 4 பேர் இந்த கருத்து நல்லது, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி, இந்த மாதிரி கருத்து தேவைன்னு சொல்லிட்டு 4 பேர் எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா அது காணுமே. அது எங்க போச்சு? 4 பேர் அப்படிலாம் நன்றி தெரிவிச்சு திருப்பி நன்றி வாபஸ் வாங்குவானுங்களே. நன்றி தெரிவிக்கிறவன் போய் எப்படி இல்லங்க. திருப்பி நன்றி வாங்குவானா? அதாங்க, அது அந்த மானிட்டேஷன் ஆகாதனால ஆட்டோ அப்டேட்ல டெலீட் ஆயிருதுங்க அது. ஓ, அப்படியா? அந்த மானிட்டேஷன்ங்கிறது கம்பல்சரி இருக்குன்னு ஒரு சேனலுக்கு வந்து. அப்படி அது என்னதான் வழி? அதுக்கு அது எப்படி வழி? நீங்க சொல்றது எனக்கு அது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு. மானிட்டேஷன்னா இல்லைங்க. கவனிக்கிறேன்னு அர்த்தம். என்ன அதாவது மானிட்டேஷன்னா வந்து உங்களோட சேனல் வந்து நல்ல சேனலு, நல்ல கருத்துக்களை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது ஃபர்ஸ்ட் ஒரு அந்த யூடியூப் பட்டன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்கய்யா. ஆ, அப்புறம் சப்ஸ்கிரைபரு, அப்புறம் வியூஸை பார்த்து அதுக்கு ஒன்று கொடுப்பாங்கய்யா. சரி அதுலதான் வந்து அந்த வருமானம் அமௌண்ட்டுங்கிறது அந்த வியூஸ்க்கு அமௌண்ட் வருங்க, அந்த டாலர் கணக்குல. சரி. அது நீங்க சேனல் ஓபன் பண்ண ஆரம்பத்துல இருந்தே அது பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குங்க. இப்போ கூட கேட்கலாங்க. நான் அது நீங்க இங்க ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட கேட்டுட்டு நான் என்னன்னு சொல்றேங்க அவங்கள்ட்ட. கேட்டுட்டு எனக்கு அதை பண்ணிட சொல்லுங்க. அது என்னன்னு பண்ணிட சொல்லுங்க. இல்லையா, அது நீங்க தான் பண்ணணுங்க. அது மெயில் ஐடி எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு, நீங்க தாங்க சரி, பண்ணணும். ஆமா, மெயில் ஐடி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்படி பண்ணணும்ல. சரி. எனக்கு வந்து இந்த இது ஸ்கிரீன்ல எப்படி ஸ்கிரீன் ஷாட் ஸ்கிரீன் ப்ளே பண்ணி எனக்கு அனுப்ப சொல்லுங்க. புரியுதுங்களா? ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி சரிங்க. ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாருன்னா அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டை பார்த்து அப்படியே நான் ஏத்திக்கிறேன். புரியுதா? அது என்ன சொல்றானோ அப்படியே ஏத்திக்கிறேன்.
சரிங்கய்யா. சரி வச்சிருங்க, இல்லைன்னா மட்டும் உங்க பேசுவோம். சொல்லுங்க. சரிங்க. ஆ. இல்லைன்னா உங்க பொண்ணுகிட்ட சொன்னீங்கன்னா கூட அது அந்த இதுல பண்ணுவாங்க. நான் அது ஃபுல் டீடைல் கேட்டுட்டு நான் உங்களுக்கு நான் சொல்றேங்கய்யா அத. இல்ல என் பொண்ணுகிட்ட நான் பேசுறேன், அது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆமாங்க. சரி வச்சிடுறேன் ஐயா, சரிங்க. நன்றி. நன்றிங்க.